Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டிஃபன் சாம்பார். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு புளி, பருப்பு, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு நைஸாக அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பற்கள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரியுது. பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஜார்லேயே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அது இன்னும் நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோம், அதனால் இது நல்லா கொதிச்சாலே போதும். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு இப்போது நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போது 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் பதத்தில் கலந்துட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வடிகட்டி இப்போது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சாம்பார் திக்காகும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.